சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை ஆகியவற்றை இணைக்கும் முக்கிய பகுதியாக துறைப்பாக்கம் விளங்குகிறது. இங்கு நிலவும் கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக பக்கிங்காம் கால்வாயின் குறுக்கே புதிய இரும்பு பாலம் கட்ட தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த இணைப்பு சாலை திட்டத்தின் மொத்த மதிப்பு சுமார் 270 கோடியாகும். இதில் நிலம் கையகப்படுத்துவதற்காகவே 200 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. பாலத்தின் கட்டுமான மதிப்பு மட்டும் சுமார் 36 இருந்து 37 கோடி ஆகும். கான்கிரீட் பாலங்களை விட இரும்பு பாலங்களை வேகமாக அமைக்க முடியும் என்பதாலும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு குறைவாக இருக்கும் என்பதாலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக துறைப்பாக்கம் பகுதியில் பக்கிங்காம் கால்வாய் ஓரம் உள்ள சுமார் 120 வீடுகளை அகற்ற அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். வீடுகளை இழக்கும் குடும்பங்களுக்கு மாற்று இடமாக தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் கண்ணகி நகர் அல்லது எழில் நகர் பகுதிகளில் வீடு வழங்கப்பட உள்ளன. ஏற்கனவே பாலத்திற்கான தூண்கள் அமைக்கும் பணிகள் ஒருபுறம் நடைபெற்று வரும் நிலையில் நிலம் கையகப்படுத்தும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். தற்போது வீடுகள் இடிக்கப்பட்டு பணிகள் மற்றும் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதால் விரைவில் பாலத்தின் கட்டுமான பணிகள் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 6 மாதங்களுக்குள் பணிகளை முடித்து பாலத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது OMR ECR இடையே பயணிக்க 40 நிமிடம் முதல் 1 மணி நேரம் வரை ஆகிறது. இந்த பாலம் செயல்பாட்டுக்கு வந்தால் பயண நேரம் வரும் 15 முதல் 20 நிமிடங்களாக குறையும். குறிப்பாக சோழிங்கநல்லூர் சந்திப்பில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் பெருமளவு தவிர்க்கப்படும். இந்த பாலம் கால்வாயில் இருந்து 4 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்படுவதால் அதன் அடியில் படகுகள் செல்வதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது.